Dear 10th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 6.4ல sum number 5 given பாருங்க. The angle of elevation and depression. அதாவது ஏதோ ஒன்னு பார்க்க போற angle of elevationும் depressionும் கொடுத்துட்டாங்க. Elevationனா நீங்க கீழ இருந்து மேலே பார்க்கிறது, depressionனா மேலே இருந்து கீழ பார்க்கிறது. சரியா? Of the top and bottom of the lamp post. அப்போ ஒரு lamp postோட டாப்பை பார்க்குற ஆங்கிள் அண்டு பாட்டம் பார்க்குற ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. அதுதான் எலிவேஷன் அண்டு டிப்ரெஷன். எங்கேருந்து பார்க்குறாங்க? ஒரு 66 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்து பார்க்குறாங்க. சரிங்களா? இப்போ எலிவேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஆங்கிள் எலிவேஷனோடது, டிப்ரெஷன் செகண்ட் இருக்கிறனால டிப்ரெஷனோட ஆங்கிள் செகண்ட் இருக்கிறது. இப்போ நீங்க என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. The height of the lamp post. என்ன கண்டுபிடிக்கணும்? lamp postோட height. Second thing, the difference between height of the lamp post and the apartment. ரெண்டோட இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் lamp postோட ஹைட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து the distance between the lamp post and the apartment. ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இதை நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்பவுமே நம்ம ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தளவுக்கு டயக்ராம் போட்டு ஆங்கிளை மென்ஷன் பண்ணிருங்க, அது ஈஸி. இப்போ பாருங்க ஏசிபி, தட் மீன்ஸ் இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ டிகிரி? 60 டிகிரி மென்ஷன் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் டிப்ரெஷன் தான் பேசணும் நீங்க ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ பிசிஇ டிப்ரெஷன் பேசிட்டு டிப்ரெஷன் என்னவா மாத்திரும்? எலிவேஷனை மாத்திட்டு தான் சம் போடுவோம். ஸோ பிசிஇ இதை எலிவேஷனை மாத்தினீங்கன்னா டிஇசி, எலிவேஷனை மாத்தினீங்கன்னா டிஇசி, அதோட ஆங்கிள் எவ்வளவு? 30 டிகிரி. சரிங்களா? இப்போ இந்த ஏஇங்கிறது என்னது? ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்டா மென்ஷன் பண்ணிருங்க. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் நீங்கள் எந்த ட்ரையாங்கிள் வேணாலும் எடுத்துட்டு சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 60 டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். இதை வச்சு எதை ரெண்டை லிங்க் பண்ண போகிறோம்? ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும். ஸோ அப்போ tan தீட்டா, tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட்டுக்கு பதிலாக ஹச்னு வச்சுருக்கோம். ஸோ ஹைச் பை அட்ஜசன்ட் தெரியாது. ஸோ பிசி tan 60யோட வேல்யூ √3. ஸோ இப்போ ஹச் தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பிசி எங்கே மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ பிசி இன்ட்டு √3 ஈக்குவல் டு ஹைச். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம்? சிடிஇ. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் சிடிஇ. tan தீட்டா ஈக்குவல் டு இதோட ஆப்போசிட் சைட் சிடி, அட்ஜசன்ட் சைட் டிஇ. ஸோ 66 பை டிஇ. tan 30யோட வேல்யூ எவ்வளவு? 1/√3. சிடியோட வேல்யூ எவ்வளவு? 66. இதுல இருந்து டிஇ கண்டுபிடிச்சிடலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. டிஇ ஈக்குவல் டு 66 இன்ட்டு இந்த √3 இங்க. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இது ரெண்டையும் லிங்க் பண்ண போறோம் ஈக்குவேஷன் 1ல. ஏன்னா பிசியும் சிடியும் சேம் தானே, இங்க இருந்து இங்க பாக்குற டிஸ்டன்ஸும் இங்க இருந்து இங்க பாக்குற டிஸ்டன்ஸும் சேம் தானே. இதை கொண்டு வந்து இப்ப இங்க அப்ளை பண்ண போறோம். எங்க இருந்து? ஈக்குவேஷன் 2ல இருந்து. ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா 66 இன்ட்டு √3. இது ஆல்ரெடி நம்ம இதுக்கு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற வேல்யூ, இந்த ஏபிக்கு கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ 66 √3 இன்ட்டு √3 ஈக்குவல் டு ஹச். இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் இந்த 66 √3ங்கிறது தான் என்ன அப்படின்னா பிசின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு இருந்த அந்த 60யோட வேல்யூவில் இருக்கிற √3. சரிங்களா? அப்போ √3 இன்ட்டு √3 என்ன ஆயிரும்? 3ன்னு ஆயிரும். ஸோ 66 இன்ட்டு 3 ஈக்குவல் டு ஹச். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 198 இஸ் ஈக்குவல் டு ஹச்சா. அப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. பட் சம்மில் இந்த டிஸ்டன்ஸை மட்டும் கேட்கல, நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? இதை ஆட் பண்ணணுமா? ஸோ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு டோட்டல் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்ச 198 கீழே இருக்க 66 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஹைட் கிடச்சிடும். கொஸ்டின் அதோட முடியலை. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த லேம்ப் போஸ்டோட ஹைட்டுக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் லேம்ப் போஸ்டோட ஹைட் மைனஸ் அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட். ஸோ லேம்ப் போஸ்டோட ஹைட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? இப்போ 264 மைனஸ் அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 66. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க.
ஆன்சர் 198. இது என்னன்னா ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். அதோடையும் சம்முடியில் தேர்டில் ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் போஸ்ட் அண்ட் த அப்பார்ட்மெண்ட். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டி தான் 66√3 கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா. √3க்கு கொஸ்டினில் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 1.732 கொடுத்துட்டாங்க. ஸோ அதை போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அப்பார்ட்மெண்ட் அண்ட் த லேம்ப் போஸ்ட் கிடச்சிரும். அதோட ஆன்சர் எவ்வளவு 114.31 மீட்டர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.